கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் புரூஷ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் நல்லவராக, இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக, கிருபையுள்ளவராக, நம்மை நடத்துகிறவராக, பலப்படுத்துகிறவராக, இரக்கமுள்ளவராக, எல்லாவற்றிலும் தயவுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆவியானவர் இருதயத்தில் ஏவினபடி தேவ ஆவியானவர் உங்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லலாம் என்று சொல்லுகிற அடிப்படையில் உங்களிடத்தில் வருகிறேன். தேவ அன்பு உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுது: இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த இடத்திலே தருகிறதை பார்க்க முடியும். வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நான் எந்த காரியத்திற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றும் சொல்லுகிறது. ஆமென். தேவன் நம்மிடத்திலே கீழ்ப்படிதலோடு அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிற அந்த கீழ்ப்படிதலோடு நடக்கும்படி விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கீழ்ப்படிதலோடு நாம் அவரிடத்திலே அவருடைய நேசத்தை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். பாருங்க, இந்த வசனத்தில் நான் அவர்களுக்கு ஆரோக்கியம், சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. என்ன காரியம்யா, என்னையா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்ததுனால ஆண்டவர் அவர்களை விற்று போட்டிருந்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன். உபாகமம் 32:39 நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஆமென். தேவனுக்கு விரோதமாய் அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவனுக்கு விரோதமாக நடந்துட்டாலே என்ன பண்ணிடுவார்னா, உடனே அந்த ஜனத்தை சீர்படுத்துகிறதுக்கு பயங்கரமான போராட்டத்தின் மத்தியிலே, பயங்கரமான சத்துருக்களின் ஆளுகையிலே அவர்களை கொண்டு போய் விட்டுருவார் ஆண்டவர். அதனால தான் இந்த வசனம் உபாகமத்தில் 32:39 சொல்லுது, நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். கொல்றது நான் தான், உயிர்ப்பிக்கிறது நான் தாங்கிறார் ஆண்டவர். ஆமென். நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஆமென். பாருங்க, தேவனுடைய வசனத்தை நான் கீழ்ப்படிந்து நடந்தால் எனக்கு எப்படி ஆசீர்வாதம் உண்டோ, அதே போல் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் நான் நடக்கும்போது, தேவனுக்கு எதிரான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுமதிக்கும் போது, அதை நான் செயல்படுத்தும் போது, அந்த வழியிலே நான் கடந்து போகும்போது என்ன ஆயிடுது? என் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லாமல் போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே,
உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அந்த கீழ்ப்படியாத நிலைகளை அறிந்து, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய விரும்புறேன், எனக்கு சொல்லித்தாங்க, நான் எதுல தவறு இருக்கிறேன்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லி. அதைத்தான் 2 நாளாகமம் 7:14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யா போகாது பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்மளை விடுவிக்கணும், நம்மளை சுகமா வச்சிருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய சித்தத்தை நான் செய்யற மனுஷனா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை பலப்படுத்தட்டும், உங்களை திடப்படுத்தட்டும். தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நான் வாசித்த எரேமியா 33:6 என்ன சொல்லுது? விலகி போயிருந்த நிலையில தான் அந்த ஒரு அற்புதமான ஒரு வாக்கு வருகிறது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. ஓஹோ, அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில இந்த ஜனங்கள் இருந்தாங்க பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். காயங்களை ஆற்றுறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏன்? இன்னொரு வசனம் ஓசியா 6:1 சொல்லுது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த எரேமியா 33:6 சொல்லுது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர் என்ன செய்வார்னு சொல்றாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை உடைந்து போன, தொய்ந்து போன, எல்லாராலும் பரிகாசம் பண்ணப்படுகிற, எல்லாராலும் ஏளனமாய் பார்க்கப்படுகிற ஒரு நிலையில இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை திருப்ப விரும்புறாரு. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய பழகி பாருங்க, கர்த்தர் உங்களை திருப்ப விரும்புறார். கர்த்தர் உங்களை திருப்பிட்டார்னா அவர் அந்த காயக்கட்டி உங்களை திருப்பி அவருடைய சித்தத்தை செய்யற பிள்ளைகளா அவங்கள மாத்துறதுக்கு இந்த வசனம் சொல்லுது, அவர் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். அது என்னையா பரிபூர்ண சமாதானம் சத்தியம்? இயேசுவின் வருகைக்கு முன்னே கிருபை பெரிதாய் ஜனங்களுக்குள்ளே இல்லை. தவறு பண்ணினாங்கன்னா உடனே அடிச்சுட்டு ஆண்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து போன பின்பு இன்றைக்கு கிருபை பெருசா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற கிருபை. அப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். எது சத்தியம்? ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சத்தியமா இருக்கிறார். அவர் சத்தியமாகையால் அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆமென். சத்தியத்தை கொடுக்க சாட்சி கொடுக்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். அப்ப அந்த பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரே, அது என்ன?
பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சத்தியம். பரிபூர்ண சத்தியம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிபூர்ண சத்தியம். ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த பரிபூர்ண சத்தியத்தை நான் விசுவாசித்து அவர் பின்னே நான் நடக்கும்போது, காயப்பட்ட நிலையிலே, ஒடுக்கப்பட்ட நிலையிலே, போராட்டத்தின் மத்தியிலே, வியாகுலத்தின் மத்தியிலே இருக்கிற உங்களை, கண்ணீரோடு நடந்து வருகிறீர்களோ, உங்களை ஆண்டவர் பார்த்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. உங்களை திடப்படுத்த விரும்புகிறார் பிரியமானவர்களே. உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் பிரியமானவர்களே. உங்களை உயிர்ப்பித்து உங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்ள விரும்புகிறார் பிரியமானவர்களே. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நீ தொய்ந்து போன ஆத்மாவோடு, தொய்ந்து போய் பலவீனத்தோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறாயோ, உனக்கு தேவன் நன்மை செய்ய இந்த நாளிலே இறங்கி வருகிறார். தேவ மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும். தேவ பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமாய் அவர் உனக்கு விடுதலை தருவார். என்னுடைய குற்றத்தினால் நான் பெறுகிற தண்டனை இது ஒன்று. இன்னொன்று இருக்கிறது, பிசாசினால் வருகிற போராட்டம். சிலருடைய வியாதிகள் பிசாசினால் வந்திருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பிசாசினால் வந்திருக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் பிசாசு மாத்திரமே காரணம் அல்ல. தேவனுடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படியாத போது என்னுடைய பிரச்சனைகள் பெரிதாய் வந்துவிடும். அதனால தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தம் செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, தேவ சித்தத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன செஞ்சிருவாரு? நம்மளை விடுதலை ஆக்கிடுவாரு. ஆமென். இந்த எரேமியா 33 கூட நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் எல்லா விதத்திலையும் ஜனங்களை விடுதலையாக்குறதற்கு பிரயாசப்படுகிறதை விரும்புகிறார். எரேமியா ஜனங்களை கண்டித்து கண்டித்து அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும், தேவனுக்கு விரோதமா நீங்க செய்துட்டீங்கன்னு சொல்லி அவங்களை எச்சரித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அவன் அழுகிற புலம்புகிற ஒரு மனுஷனா இருப்பான். அவனுடைய காரியத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அழுது தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி கதறி அழுது ஜனங்களுக்காய் திறப்புல நிற்கிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்டாங்க, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்டாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ ஒவ்வொருத்தரும் உண்மை எலியான்னு சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. உம்முடைய தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ உம்மை எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எரேமியா பார்த்தவன் இல்லை. ஆனால் தேவனுக்குரிய அதே ஒரு கதறுதலோடு, ஒரு பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபித்ததனால, தேவனை நோக்கி பார்த்ததனால், அப்படின்னா இன்றைக்கும் தேவனிடத்திலே தனக்காய் அல்ல மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஊழியர்கள் உண்டு. எதுக்கு? அவன் அடிமைத்தனத்தில் போயிட்டு, ஆண்டவரே என் ஜனத்தை என் கண்கள் பார்க்க அடிமைத்தனத்தில் அனுப்பிட்டீங்களே, அந்த குடும்பத்தை, அந்த ஜெனரேஷனை, அந்த சந்ததியை நீங்க திருப்பி கொண்டு வர மாட்டீங்களா? ஒரு ஏக்கம். அதனாலதான் ஆண்டவர் எரேமியா மூலமா திரும்ப ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. என்னையா சௌக்கியம்? உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை வேணா நடந்துகிட்டு இருக்கலாம், அது எல்லாத்தையும் திருப்பி அந்த சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வர பண்ணுவார். ஆமென். ஆனா ஒன்னே ஒன்று செய்யணும், இந்த பாவத்தை விட்டு, இந்த அசுத்தத்தை விட்டு வெளியே வாங்க.
நீங்க எந்த பாவத்தில் இருக்கிறீங்களோ, ஒருவேளை என்னால நான் முயற்சி பண்றேன் ஆனா என்னால இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கேட்க வேண்டிய ஒருவர் உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாடுகள் எல்லாம் சுமந்தார் பிரியமானவர்களே. அதனால நிச்சயமா உங்களை விடுதலையாக்குவார். அவரிடத்துல கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு இதுல விடுதலை வேணும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க மறைவான பாவங்களிலே விழுந்து கிடக்கலாம். இன்றைக்கு செல்போன் வந்ததுனால அந்த இலவசம் என்று கொடுக்கப்படுகிற அநேக காரியத்தினால், அந்த டேட்டாவினால என்ன ஆயிடுது, கண்டன பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. என்ன வார்த்தை அடிச்சாலும் அந்த போன்ல, அந்த கூகுள்ல என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிடுது. எடுத்த எடுப்புல சிலர் அப்படியே தேவையில்லாத படங்களை, அசுத்தமான காரியங்களை பார்த்து தங்கள் இருதயத்தை அதனால் நிரப்பி அவைகளுக்குரிய சிந்தனையினாலே வீணராகக்கூடிய ஒரு நிலைமை வந்துருது. இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாம் இருந்து கர்த்தர் உங்களை காக்க விரும்புகிறார். அது ஒரு அடிமைத்தனம் போல உங்களை பிடிச்சு வச்சிருது. முதல்ல ஏதோ சரி ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிச்சேன் பார்க்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அது அப்படியே அடிமைத்தனமா விழுந்துருது, அடிமைத்தனமா வந்துருது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கத்தால் சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். அந்த அடிமைத்தனத்தில் நீ இருக்க மாட்ட. அந்த அடிமைத்தனத்தை விட்டு உன்னை தூக்கி எடுக்க விரும்புறேன். அந்த அடிமைத்தனத்தை விட்டு உன்னை விளக்க விரும்புறேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னைய திருப்ப விரும்புறேன்னு கர்த்தர் சொல்றார். பிரியமானவர்களே, ஆரோக்கியம் மட்டும் இல்லை, குணமாக்குவேன்னு சொல்றார். குணமாக்குகிற கர்த்தர். உன் காயங்கள் ஆறாததாயும் கொடியதாயும் இருக்கிறதே, சியோன் குமாரத்தியேன்னு சொல்லி எரேமியா அநேக இடத்துல அழுதான். அநேக காரியங்கள்ல எரேமியா இப்படி அழுது ஜெபிக்க ஒரு காரணம் உண்டு பிரியமானவர்களே. அவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசித்தோம்னா, கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. எரேமியா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட மனுஷன், அதுவும் எப்படி அழுது ஜெபம் பண்றான்றதை பார்க்கிறோம். ஆனா எப்பல இருந்து தெரியுமா? அவன் செய்யற ஒரு காரியம், தேவன் இந்த காரியத்தை அந்த மனுஷன் சொல்லும்போது, மோசேயும் சாமுவேலும் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் ஜனங்களுடைய அழிவை நிறுத்தும்படி ஜெபித்தவர்கள் சிலர். அப்படிப்பட்ட சிலர்ல ஆபிரகாம் கூட ஜெபித்திருக்கிறார். ஆனா தேவன் இந்த எரேமியாட்ட பேசும்போது இந்த 2 பேரை ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் மறக்காமல் நினைக்கிறவர்கள் யார் என்றால், ஜெபத்திலே மற்றவர்களுக்காய் போராடி, ஆண்டவரே இவர்களுடைய பாவத்தை மன்னியும், இவருடைய அக்கிரமத்தை மன்னியும், இவர்களை ஆண்டவரை அழித்து போடாதிரும் என்று சொல்லி அவர்களுக்காய் திறப்பிலே நிற்கிறவங்களை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு மனுஷன் எரேமியா வாழ்ந்ததுக்கு 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவன், இன்னொரு மனுஷன் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். தோராய கணக்கா சொல்றேன். 2 பேரும் மரித்து மண்ணோடு மண்ணாகி விட்டாயிற்று. ஆனா அவங்களை பத்தி ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்றார். ஆமென். பாருங்க, மரித்து உலகத்தின் பார்வையில தான் மரித்தவர்கள், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் அவரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள்.
தம்முடைய பிள்ளைகளை தேவன் அறிந்திருக்கிறார், தம்முடைய ஊழியர்களை அறிந்திருக்கிறார். அந்த காரியத்தை எரேமியாட்ட ஆண்டவர் சொன்ன பிறகுதான் எரேமியாவுக்குள்ள இந்த ஜனங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வந்தது. ஆமென். கண்ணீரோடு ஆண்டவரத்தில் அழுது, ஆண்டவரே மற்றவர்களுடைய தேவைகளுக்காக, மற்றவர்களுடைய நெருக்கத்திலே அவர்களுக்கு ஒரு விடுதலைக்காக, மற்றவர்களுடைய போராட்டத்திலே அவர்களுக்கு ஒரு மகிமையான தேவ காரியம் செயல்பட வேண்டுமே என்கிறதுக்காக எல்லாம் கர்த்தருடைய இரக்கம் இறங்கி வந்துச்சு, கர்த்தருடைய கிருபை இறங்கி வந்துச்சு, கர்த்தருடைய தயவு இறங்கி வந்துச்சு. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் அன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை எழுப்பி பேசி ஜெபித்தது போல, அன்றைக்கு ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு மாதிரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால உங்களெல்லாம் அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நீங்கள்லாம் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காய் அழுகிறேன், இந்த ஜனங்களுக்காய் கதறுகிறேன், இந்த ஜனங்கள் விடுதலையாகட்டுமேன்னு சொல்லி, இந்த ஜனங்கள் கர்த்தரை அறியட்டுமேன்னு சொல்லி, கர்த்தரை அறிய வேண்டிய விதமாய் அறியட்டுமேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பயங்கரமான குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கிறோம். அவங்க ஒரு விதமான விளக்கத்தை வேத வசனத்துக்கு கொடுத்து அது வேறு விதமாய் திரிக்கப்படுகிறது. வசனம் கிடையாத ஒரு பஞ்ச நாட்களில் வந்திருக்கிறோம். அதனால அறிய வேண்டிய விதமாய் அறிகிறதற்கு ஞானம் தாரும், அறிய வேண்டிய விதமாய் அறிகிறதற்கு கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் செபிப்போம். தேவ ஆவியானவர் நிச்சயமாய் அவர்களை தொட்டு அந்த காரியங்களை அறிவித்து அவர்களை நடத்துவார், திடப்படுத்துவார், ஆளுகை செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான இந்த வார்த்தை எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சத்தியம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சத்தியம் தேவன் நமக்கு நிச்சயமாய் கற்றுத்தருவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆமென். ஒரு முறிந்து போன நிலையிலே, தொய்ந்து போன நிலையிலே, எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லையே, என் காயத்தை கட்டுகிறதுக்கு யாருமே இல்லையே, என் வேதனையை சரி கட்டுகிறதுக்கு யாருமே இல்லையே, நான் யாரிடத்திலே போவேன், யார் என்னை சொஸ்தமாக்குவார், யார் எனக்கு பலன் தருவார், யார் என்னை விடுவிப்பார் என்கிற எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், ஜனத்தின் முறிவை கட்டுவாராம். ஆமென். என்னது முறிஞ்சிருக்கு? சரியா இருக்க வேண்டியதெல்லாம் இல்லாம கோணல் மாணலான ஒரு நிலைமை, எதிர்மறையான ஒரு நிலைமை, அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி அமைப்பேன்னு சொல்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரக்கம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு தர ஒரு அற்புதம், பரிபூர்ண சமாதானம். சமாதானம் தேவனால் தரப்படும் போது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென். இது வேற யாரும் தர முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். பிரியமானவர்களே, வேற எங்கேயும் இது கிடைக்காது. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நல்லாய் ஓடியவர்கள், நன்காய் சம்பாதித்தவர்கள், நன்காய் பிரபலமாயிருந்தவர்கள் சடனா தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்க. சிலருக்கு எதனாலன்னு தெரியும், சிலருக்கு எதனால அவர் இறந்தார்னே தெரியாம போயிடும். காரணத்தை கேட்டீங்கன்னா, என்ன பண்ணினாலும் சமாதானம் இல்லை, என்ன செஞ்சாலும் சமாதானம் இல்லை, நான் இந்த கோயிலுக்கு கொடுத்துட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன், என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனா சமாதானம் இல்லை, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, நான் இந்த காரியத்தை யார்ட்டையும் சொன்னா என்ன கேவலமா பேசுவாங்க, கேவலமா நினைப்பாங்க, இப்படின்னு கூட பயந்து சிலர் என்ன பண்ணிட்டாங்க,
தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனவர்கள் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, பரிபூர்ண சமாதானத்தை உங்களுக்கு தருவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமா இதை செய்வார். அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமாய் செய்வார். ஆமென். பரிபூர்ண ஒரு சமாதானம், பரிபூர்ண சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிபூர்ண சமாதானத்தை உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பாருங்க, சத்தியத்தை வெளிப்படுத்துறது, அதாவது சத்தியத்தை குறித்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம் சொல்லிட்டு பல குழப்பங்களிலே ஜனங்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். 1 யோவான்ல அழகா யோவான் சொல்றாரு, அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதால், உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு, உங்களுக்கு என்ன செஞ்சிருவாரு, உங்களுக்கு நிச்சயமா நிச்சயமா அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் எப்போ? நீங்க சரியா வேதத்தை வாசிக்கும் போது. இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு அற்புதமான புதை பொருள், அற்புதமான ஒரு புதை பொருள். இதை நீங்க எடுத்து வாசிக்க 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 அது நம்முடைய நாவுக்கு எப்படி இருக்குமா, மதுரமா இருக்கும்னு சங்கீதங்கள்ல சொல்லுது. ஆமென். 119 சங்கீதத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அது வாய்க்கு மதுரமா இருக்கு. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்குது. தேவனுடைய கிருபை அப்படிப்பட்டதா இருக்குது. தேவனுடைய இரக்கம் அப்படிப்பட்டதா இருக்குது. பிரியமானவர்களே, அதனால தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் சத்தியத்தை சொல்லித் தருவார். ஆவியானவரின் துணையோடு நாம் அதை செய்யும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது, அவர் தான் அந்த ஆத்தர், அவர் தான் எல்லாத்தையும் எழுதுறவர், அவர் தான் செயல்படுத்துறவர். எனக்கெல்லாம் எந்த விஷயமும் தெரியாது இந்த பைபிளை பத்தி. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தனாலும் பேருக்கு கிறிஸ்துவ நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா என்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது தேவன் எனக்கு காரியங்களை என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லி, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அடிப்படையிலே எனக்கு இது நாள் வரைக்கும் கற்றுத் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கற்றுத்தந்த கர்த்தர் உங்களுக்கும் கற்றுத் தருவார். பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமென். அந்த சமாதானமும் சத்தியம் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாய் நீங்க வெற்றி பெற்றவங்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக இருப்பீங்க. பிரியமானவர்களே, வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. பிரியமானவர்களே, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. தேவ கரம் உங்களை நடத்தும். ஆமென். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலே உம் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த பரிபூர்ண சமாதான சத்தியம் அவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறது, அவர்களை ஆரோக்கிய வரம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, எல்லாத்தையும் கொடுங்க. யாரெல்லாம் கண்ணீரோட, வேதனையோட, வியாகுலத்தோட, போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ எல்லாரையும் தொட்டு விடுதலையாக்குங்கப்பா. கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். தேவ கரம் அவங்களை விடுதலையாக்கட்டும். தேவ கிருபை அவங்களை விடுதலையாக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க. கிருபையாயிருங்க. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, சத்தியத்தை அறிகிற அறிவிலை வளர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதம் உங்களில் நிலை கொண்டு இந்த சத்தியத்தை அறிகிற இருதயத்தை உங்களுக்குள்ளே தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.